இப்போ கொஞ்ச நாளாக ரேக்கியை பற்றி நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரேக்கியில் அட்யூன்மெண்ட்னு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது நம்ம ரேக்கியில் 4 லெவல் இருக்குது. லெவல் 1, 2, 3, 4 அப்படின்னு. இந்த 4 லெவலுமே ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர்கிட்ட சேர்ந்து நம்ம படிக்கணும். இப்போ எந்த ஒரு வித்தையை கற்றுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு குரு வேணும். அது மாதிரி ரேக்கி ஹீலிங் பண்ணுறதுக்கும் ரேக்கி கிராண்ட் மாஸ்டரை அணுகி அவங்கள்ட்ட பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் கட்டி அவங்கள்ட்ட இருந்து லெவல் 1க்கு உண்டான அட்யூன்மெண்ட், லெவல் 2 அட்யூன்மெண்ட், அந்த மாதிரி 3 லெவலுக்கு அட்யூன்மெண்ட் வாங்கினா அவங்க வாங்கின பிறகு நம்மளாலே நம்மளுக்கு சிகிச்சை பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் ஹீலிங் பண்ண முடியும், டிஸ்டன்ட் ஹீலிங் கூட பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு பேர் ரேக்கி மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம இந்த லெவல் 4 கற்றுக்கிட்டோமோ, எப்போ நம்ம லெவல் 4க்கு உண்டான அட்யூன்மெண்ட்டுக்கு வாங்குகிறோமோ, அப்போ தான் நமக்கு ரேக்கி கிராண்ட் மாஸ்டருங்கிற பட்டம் கிடைக்கும். அதில் என்ன வித்தியாசம்னா, இந்த ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அட்யூன்மெண்ட் கிடைச்சா மட்டுமே நமக்கு மற்றவங்களுக்கு அட்யூன்மெண்ட் செய்யறதுக்கு உண்டான பவர் கிடைக்கும். அப்போது இந்த ரேக்கிங்கிறது குரு பரம்பரையாக வர்றது. அப்போது அட்யூன்மெண்ட் ஒவ்வொரு லெவல்லையும் ரொம்ப முக்கியம். அட்யூன்மெண்ட் வாங்காத வரைக்கும் நம்மளால் ஹீலிங் பண்ணவே முடியாது.